கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 9:1, மேத்யூ 9:1. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நாகுமுக்கு வருவத அது என்னன்னு சொல்றாங்க? தம்முடைய பட்டணம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கலிலேயா பகுதி மற்றும் நப்தலி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் அவர் ஊழியம் செய்யும்போது அவருடைய ஊழியத்தினுடைய தலைமை இடமாக வைத்திருந்தது இந்த கப்பர்நாகும். இந்த கப்பர்நாகும்ல இருந்தால் பேதுரு வந்தார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா அவங்களோட வீடு அங்கே தான் இருந்தது. பேதுருவோட மாமிக்கு சோகம் இல்லாமல் இருந்தது. மார்க் 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த கப்பர்நாகுமுக்கு தான் வர்றாரு. இந்த கப்பர்நாகுமை சொல்லும்போதும் கப்பர்நாகுமுக்கு என்ன சொல்கிறாங்க? இந்த கப்பர்நாகு கர்த்தருடைய பட்டணம் என்று சொல்லக்கூடியதான். நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். மத்தேயு 8வது அதிகாரம் 18வது வசனத்தில், பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். இப்போ மக்கள் எல்லாம் அந்த பக்கம் போக சொல்லிட்டாரு. சொன்னவர் இப்போ இவர் இங்கேருந்து கிளம்ப போகிறார். நீங்கள் மத்தேயு 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நாகுமிலே வாசம் பண்ணினார். இப்போ என்ன, நாசரேத்தை விட்டு கிளம்பி அவர் கப்பர்நாகுமுக்கு கப்பர்நாகும் தான் அவருடைய ஊழிய பணித்தளத்தினுடைய தலைமையகமாக வைத்து செயல்படக்கூடியதாக அவர் செயல்படுறாரு. இப்போ என்ன, இங்கே வந்தார், இங்கே மலை பிரசங்கம் பண்ணார். இந்த மலை பிரசங்கத்தை கேட்டு மக்களுக்கு ஏராள மக்கள் வந்தாங்க. அவங்களெல்லாம் போஷித்து அவங்களெல்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டு இப்போ அவங்கள முதல்ல போக சொல்லிட்டு இப்போ இங்கே என்ன பண்ணுறாரு, கர்த்தர் அவர் மட்டும் கிளம்பி இங்கே வராரு. ஆனால் இந்த கப்பர்நாகுமுக்கு ஒரு விசேஷித்த தன்மை உண்டு. என்ன, இந்த கப்பர்நாகுமில் கர்த்தர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் எக்கச்சக்கம். அதனால தான் இந்த பட்டணத்தை குறிப்பிட்டு சொல்லும்போது அது இயேசு தம்முடைய பட்டணத்துக்குன்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா கடலுக்கு அந்த பக்கத்தில் இருக்க கலிலேய கடலுடைய அந்த பகுதியில் இருக்காரு. இப்போ படவுல ஏறி இந்த கரைக்கு வர போகிறாரு. அப்போ வரும்போது தம்முடைய பட்டணம். ஏன் இது இயேசு கிறிஸ்துவுடைய பட்டணம் என்று சொல்லப்படுகிறது? நீங்கள் பின்னாடி நம்ம பார்ப்போம். மத்தேயு 11வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். காரணம் என்ன? உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். என்ன, அவர் அந்த பட்டணத்தில் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் என்ன, கப்பர்நாகும் பட்டணமே வானபரியந்தம் பரலோகம் மட்டும் உயர்த்தப்படக்கூடியதா அவ்வளவு அதிசயங்கள், அற்புதங்கள் செய்யப்பட்டிருந்தது. அதை ஒப்பிடும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எப்பா சோதோமில் இதை செய்திருந்தா சோதோம் இன்னைக்கு இருந்திருக்கும். சோதோம் கோமாரா அழிக்கப்பட்டு போச்சு. ஆனால் இதே மாதிரி அந்த அதிசயங்கள், அற்புதங்கள் செய்திருந்தா அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் மனம் திரும்பி வைப்பாங்க. நீங்கள் இதே பட்டணத்தில் இருக்கிறீங்க, இவ்வளவு பார்த்துட்டு நீங்கள் என்ன மனம் திரும்பவில்லை என்று சொல்லக்கூடியதாக பார்க்கிறோம். அப்போ இந்த பட்டணத்திற்கு கப்பர்நாகுமுக்கு இயேசு திரும்ப படகுல ஏறி வருகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நிறைய நேரங்களில் இந்த அதிசயங்கள், அற்புதங்கள் நடந்துருச்சுன்னா அவங்க மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு சிலர் சொல்லும்போது சொல்லுவாங்க, அண்ணே இந்த குடும்பத்தில் உங்களுக்கு கேன்சர், இந்த கேன்சரை மட்டும் கர்த்தர் சுகப்படுத்திட்டாருன்னா இந்த குடும்பத்தில் இருக்க 10 ஆத்துமா அப்படியே கர்த்தரை வந்துரும்னே, இவர் ரட்சிக்கப்பட்டார்னா எல்லாரும் சேர்ந்துருவாங்கண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் நிறைய பேர் சொல்வது உண்டு. நிறைய பேர் பெரிய சினிமா நடிகர்கள் இல்லை அரசியல்வாதிகள் யாராவது ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய காரியத்தை கொடுக்கும், தேசத்தில் பூரா வரும்னு சொல்லக்கூடியதான். நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, அதிசயம், அற்புதங்கள் மாத்திரம் ஒரு மனுஷனை மாற்றுறதே கிடையாது. இயேசு கிறிஸ்து இருந்த பட்டணத்தில் அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அந்த பட்டணத்துக்கு பேரே இயேசு கிறிஸ்துவனுடைய பட்டணம். இது ஏன் ஊருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உள்ள அந்த பட்டணம். ஆனால் அந்த பட்டணத்தில் என்ன பார்க்குறீங்க, அங்கே ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை விசுவாசிக்கலை. அப்போ என்ன, நம்ம ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளணும், நீங்கள் சபைக்கு வர்றதுனால நீங்கள் கிறிஸ்தவன் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பட்டணத்தில் இருந்ததுனால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? நிச்சயமாக இல்லை. இப்போ ஒருவேளை உங்கள் வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கலாம், இல்லை உங்களுடைய சபையில் இயேசு கிறிஸ்து இருக்கலாம். ஆனால்
இயேசு உங்கள் இருதயத்தில் இருக்கிறாரா? இயேசுவோடு நீங்கள் இருக்கிறீங்களா? அப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. அது ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் தாங்கள் கர்த்தரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழும்போது தான் அந்த ஒரு பாக்கியம் உண்டாகும். அப்போ நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால இல்லை, சபைக்கு போகிறதுனால இல்லை, நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்களாக இருந்தீங்கன்னா தான் ரட்சிக்கப்பட்டவங்க. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் உம்மை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு மனம் திரும்பிய வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.